Hi friends, welcome to Therasas kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். உள்ள சாஃப்ட்டா வெளிய கிரன்ச்சியா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டீ டைம்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்நாக்கை நான் இன்னைக்கு முட்டைக்கோஸ்ல தான் செஞ்சு காட்ட போறேன். ஹெல்தியான இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா செய்யறதுக்கு முதல்ல முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன பீசஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 1 கப் முட்டைக்கோஸை இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு, பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 பிஞ்ச் அளவு சோடா உப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த எண்ணெயிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவு எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு இந்த பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு கையில் எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஹெல்தியான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே தெரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.